சீக்கிரமே கனியை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் வீரா. இது உன் மேல சத்தியம். சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டு ஆஹா, குடும்பத்துல எல்லாரும் பிஸியா இருக்காங்க போலயே. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் அவங்களால கவனமா வேலை பார்க்க முடியுதுன்னா அப்ப நாம ரொம்ப வீக்கா இருக்கோம். ரைட், அப்போ நம்ம வேலையை காட்டுவோம். சரி வா, நீ என்ன பாத்தலாமா? அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா அழுமாடோ புஷ்பா, அச்சச்சோ புஷ்பா, ஐயோ புஷ்பா, உன்னதான். சின்னம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? உன்னதான் கூப்பிடுற. உன் பேரு தானே புஷ்பா? எல்லாரும் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, சத்தத்தை குறைச்சு வை. என்ன சின்னம்மா, நான் என்ன டிவில 11 மணி ஷோவா பாக்குறேன் சைலண்டா பாக்குறதுக்கு? காமெடி சின்னம்மா, காமெடி எல்லாம் கொஞ்சம் சத்தமா வச்சு பாக்கணும், அப்பதான் சிரிப்பு வரும். அது பாருங்க. இந்த வீட்ல ஏதாவது சிரிப்பு சத்தம் இருக்கா, இல்லனா சந்தோஷம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் எதையாவது பறி கொடுத்த மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வீட்ல யாரும் இல்லல்ல? இல்ல இல்ல, நாம மீட் பண்றது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க பொண்டாட்டி வேற ரொம்ப நல்லவளாமே, கேள்விப்பட்டேன். அவ ஏதாவது என்ன பத்தி ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு வெளியே சொல்லிட்டானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பிள்ளையோட அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. நாம என்ன வேணாலும் பேசலாம், யாருக்கும் எந்த தகவலும் போகாது. ஆமா, எப்படி இருக்கு மிஸ்டர் ராமச்சந்திரன் ஃபேமிலி? அத ஏன் கேக்குற? சரியான பாசமலர் குடும்பமா இருக்கும் போல இருக்கு. இந்த விக்ரமன் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. எந்த நேரமும் என் காதை சுத்தி லாலா லாலான்னு கேட்டுட்டே இருக்கு. அன்பு, பாசம், தியாகம், அழுகான ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு ஒரு பாம போட்டு தூக்கி எறின மொத்த குடும்பத்தையும் தூக்கிடலாம் போல இருக்கு. என்ன சிரிக்கிற? ராணி, சும்மா விளையாட்டு கூட அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துறாது. இவங்கெல்லாம் ஒரே அடியில சாகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதையை அனுபவிச்சு சாகணும். குறிப்பா அந்த வீரா, அவ உனக்கும் எனக்கும் என்ன பண்ணிருக்கான்னு நீ இன்னும் மறக்கல? அவ துடி துடிச்சு சாகணும். நாம அனுபவிச்ச ஒவ்வொரு வலியும் அவளும் அனுபவிக்கணும். போல வரியில இருக்க போல. என்ன? நான் எவ்வளவு கிரைம் பண்ணிருக்கேன், என்ன ஒருத்தர் கூட உள்ள தூக்கி வச்சதில்லை. ஆனா இந்த வீரா என்ன மொத்தமா காலி பண்ணிட்டா. எனக்கு இப்போ ஒரு கான்ட்ராக்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆதி,
அந்த வீட்ல ஒரு பாடி கார்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன பெரிய இவனா? எப்ப பார்த்தாலும் அந்த வீரா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வீரா மேல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். கலெக்டர் வீராவுடன் ஒரு ரகசிய தொடர்பு. எப்படி ஹெட்லைன் நல்லா இருக்கா? ராணி, உனக்கு ஒரு தெரியாத விஷயம் சொல்லட்டா? ம்? அவன்தான் அந்த வீராவோட புருஷன். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. வீரா ப்ளீஸ். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவனுக்கும் அவன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு சின்ன டைம் கொடுப்பாங்க. இப்படி நீ நான் பேசுறது கேட்காம மொத்தமா வெயிட் பண்ண எப்படி வீரா? நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க? சரி சொல்லுங்க சூர்யா. மாறன் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கிறது இல்லதான். இப்ப நீ வேற மாறனை பிரிஞ்சிருக்க. நான் இந்த வீட்டுல இருக்கேன். எல்லாரும் என் மேல அக்கறையா இருக்கீங்க. அது அவனால தாங்கிக்க முடியல வீரா. அதனாலதான் அவன் ஏதோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி என்ன மாட்ட வச்சிருக்கான். சூர்யா, நீங்க தப்பானவருங்கிறது நீங்க பண்ண ஊழல்லே தெரிஞ்சிருச்சு. அதோட நீங்க எவ்வளவு மோசமான ஆளுங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன வீரா சொல்ற? ஆமா, மாறனை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மாறன் யார் தெரியுமா? மாறனை பத்தி என்கிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கும் மாறனுக்குள்ள 1000 இருக்கும். ஆனா அடுத்தவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றது, ஃப்ராட் பண்றது, பொய் சொல்றது, இன்னொருத்தவங்களை ஏமாத்துறது, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதெல்லாம் மாறனோட பிளட்லயே கிடையாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை மாறனை பத்தி தப்பா பேசுனீங்க, இத்தனை நாள் பழகின பழக்க வழக்கத்தை கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன். மரியாதை இங்க இருந்து கிளம்பிருங்க.